கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இந்த இணைப்புல இணைந்திருக்கிற அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்துல பிரீதியா இருப்பதாக. ஆமென். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வசனம் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். வாசிக்கிறேன். மத்தேயு 9:38. ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். சோ இந்த வசனம் 9ஆம் அதிகாரம், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல இருக்கு. சரி, இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு திமிர்வாதக்காரன் வரான். அந்த திமிர்வாதக்காரன் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 2-7 திமிர்வாதக்காரன் வரான், அவனை சுகமாக்குறாரு. அப்படியே அந்த அதிகாரம் அப்படியே போகுது. மத்தேயு இல்லையா, ஆயக்காரனை வந்து சீஷரா கூப்பிடுறாரு. அப்புறம் கொண்டு போய் அவர் பாவிகள், அதாவது மத்தேயு வீட்டுல போய் சாப்பிடுறாரு. அப்போ அந்த டைம்ல வந்து ஒரு தலைவன் வராரு, அவருடைய மகள் வந்து படுக்கையா இருக்கான்னு கூப்பிடுறாரு. சோ அவங்க வீட்டுக்கு போற வழியில ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ வராங்க, 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அவர்களை குணமாக்குறாங்க. அப்புறம் அந்த சிறு பெண்ணை எழுப்புறாங்க. அப்புறம் அப்படியே அந்த அதிகாரத்தை பார்க்கும்போது 27-31 வசனம் வரைக்கும் 2 குருடர் வராங்க. அந்த 2 குருடருடைய கண்களும் திறக்கப்படுது. அப்படியே அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, அதாவது பிசாசு பிடித்த ஊமையானவன் வரான். அந்த பிசாசனை துரத்தின பிறகு அவர் பேசுறாரு. இப்படி 35 பாத்தீங்கன்னா சகல வியாதி நோய் இருக்கிறவங்க எல்லாரையும் அவர் குணமாக்கிட்டே வர்றாரு. அப்போ 36ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது 38ஆம் வசனம். 36ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா திரளான ஜனங்கள் வராங்களாம். சோ கவுண்ட் பண்ண முடியல. சோ அந்த கவுண்ட் சொல்லல. சோ அவர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா, அவர்கள் எல்லாம் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் என்ன செய்யறாரு அப்படின்னா, அவர்கள் மேல் மனதுருகி. சோ அப்படி ஒரு கம்பேஷன் அவருக்கு. இப்ப நம்ம கூட யாரையோ பாக்குறோம், ஒண்ணுமே முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்து அவங்க மேல வந்து மனதுருக்குறோம். இயேசுவானவருக்கு அங்க திரளான ஜனங்கள் இருக்காங்க. அவர்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க, ஒருத்தரா வந்து சுகம் பெற்றுட்டு இருக்காங்க. ஆனா அந்த திரளான ஜனங்கள் எப்படி இவருடைய பார்வைக்கு தெரியுது அப்படின்னா, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல தெரியுறாங்க, தொய்ந்து போனவர்கள் இல்லையா. இப்ப நம்மளே பார்க்கலாம். இப்ப நம்மளோட வாய்ஸ் இல்ல, நம்ம குடியிருக்கிறவர்களுடைய வாய்ஸை கேட்டாலே தொய்ந்து போயிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமா இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி இல்லையா இந்த காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்ய சொல்றாரு அப்படின்னு சொன்னா, வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படி சொல்றாரு. சோ வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னும் போது யார்கிட்ட வேண்டிக் கொள்ளணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அறுப்புக்கு எஜமானிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்போ அந்த அறுப்புக்கு எஜமான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, வசனம் எடுத்துக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6-7. சோ இப்போ யாரை நோக்கி நம்ம வேண்டிக் கொள்ளணும்? அறுப்புக்கு எஜமான். இந்த அறுப்புக்கு எஜமான் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6-7. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். சோ அப்ப அறுப்புக்கு எஜமான் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தேவன் இல்லையா. அடுத்த வசனமும் நான் வாசிக்கிறேன். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். சோ அப்போ பிதாவானவர் இல்லையா, விளைய செய்கிற தேவன். சோ அத விளைய வைக்கிற தேவன் தான் அறுப்புக்கு எஜமான். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பிஃபோர் வி ஸ்டார்ட் த மினிஸ்ட்ரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ ஒரு எவ்ரி டே நம்ம 5 o'clock கூடுறோம் அப்படின்னா, இந்த அறுப்புக்கு எஜமான் இல்லையா, அறுப்புக்கு எஜமான் ஆகிய தேவனிடத்துல நம்ம என்ன செய்யணும்? வேண்டிக் கொள்ளணும் அப்படின்றத கிளியரா இயேசு சுவாமி நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, எதுக்காக ப்ரே பண்ணணும், எதுக்காக வேண்டிக் கொள்ளணும் அப்படின்னா, ஆண்டவரே என்னை எக்யூப் பண்ணுங்க, எல்லா விதத்திலயும் என்னை தகுதிப்படுத்துங்க, நல்ல கரெக்டான ஆட்களிடம் இந்த வசனம் சென்றடையணும். நான் புறப்பட்டு போறேன் ஊழியத்துக்கு, இல்ல நாங்க ஒன்று கூடுகிறோம், ஒரு கான்ஃபரன்ஸ் கால்ல ஒன்று கூடுகிறோம் அப்படின்னா
ஆண்டவரே, அவர்களுடைய இருதயத்தின் வாஞ்சை என்னன்னு தெரியாது. சோ அவர்களுக்காக இந்த வசனம் போகட்டும் சுவாமி அப்படின்னு முதல்ல நம்மளுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக அறுப்புக்கு எஜமானாகிய தேவனிடத்தில் முதலாவது நம்ம வேண்டிக் கொள்ளணும். சரி, இப்போ யாரு அறுப்புக்கு எஜமான்ல வேண்டிக் கொள்ளட்டும். வேண்டிக் கொள்ளணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நம்மளாம் வேலையாட்கள் இல்லையா? எப்படிப்பட்ட வேலையாட்களாக இருக்கணும் அப்படின்னா, தங்களையே அர்ப்பணிக்கிற வேலையாட்களாக இருக்கணும். டெடிகேட்டட் ஒர்க்கர்ஸா இருக்கணும். ஸோ டெடிகேட்டட் ஒர்க்கர்ஸ் யார் இருக்காங்களா? அப்படி யாராவது பைபிள்ல இருக்கிறவங்களான்னா இருக்காங்க. நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாரை நான் அனுப்புவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்வாரு. அப்போ அங்க அழகா இந்த டெடிகேட்டட்ல தன்னையே அர்ப்பணிக்கிற ஒரு வேலையாள் இங்க நம்ம பாக்குறோம். ஏசாயா தன்னை அர்ப்பணிக்கிறாரு. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். சோ அப்ப வேலையாட்கள் வேணும், ஆண்டவருக்கு வேலையாட்கள் வேணும். ஏன்னா அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம். அப்போ அந்த அறுப்புக்கு வேலையாட்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா ரொம்ப டெடிகேட்டட் ஒர்க்கர்ஸா இருக்கணும் இல்லையா? தன்னையே அர்ப்பணிக்கிற. அப்போ வேதத்துல நம்ம பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி தன்னையே அர்ப்பணிக்கிறாரு. யாரை நான் அனுப்புவேன் அவர் கேட்கும் பொழுது இல்லையா? இன்றைக்கும் நமக்கு அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்கப்பட்டதுன்னா, ஆண்டவரே நான் இருக்கிறேன்னு நம்மள ஏசாயா போல நம்மள அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் எந்த வேலைய பொறுப்பா நம்ம கையில கொடுக்க சுத்தமுள்ளவரா இருக்கிறார். சரி, இயேசுவானவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க் 10ஆம் அதிகாரத்துல 1-5 பார்த்தோம்னா 12 பேரை அவரே செலக்ட் பண்றாரு இல்லையா? சோ அப்போ டெடிகேட்டட் ஒர்க்கர்ஸ செலக்ட் பண்றாரு. லூக்கால பாத்தீங்கன்னா ஒரு 70 பேரை செலக்ட் பண்றாரு. 70 பேரை செலக்ட் பண்ணி அனுப்புறாரு. சோ அப்படிப்பட்ட டெடிகேட்டட் ஒர்க்கர்ஸா அவர் இன்றைக்கு நம்மள எதிர்பார்க்கிறார். சரி, அறுப்பு அப்படின்னு சொல்றோம். அறுப்புனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வசனம் எடுத்துக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். யோவான் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இப்போ இந்த அறுப்பு நம்ம எப்படி நம்ம கண்டு கொள்ளலாம் அப்படின்னா, ஜீசஸ் அழகா அங்க பார்க்கிற ஒரு காரியத்தை சொல்றாரு இயேசு கிறிஸ்து. யோவான் 4:35. அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை எடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சோ அப்போ அறுப்பு காலம், அதாவது இட்ஸ் ரெடி, இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. அவருடைய 2வது வருகை வரப்போகுது. நாட்கள் கொஞ்சம் இல்லையா? நமக்கு காலமும் நேரமும் செல்லாது. சமயம் வாய்த்தாலும் சரி, வாய்க்கலனாலும் சரி, நம்ம வேலையாட்களா அவருடைய காரியத்தை செய்ய துரிதமாக நம்ம செயல்படணும். சோ அப்போ இந்த சீசன் இப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம இப்ப இந்த சீசன் அட் பிரசன்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? 3வது வேர்ல்டு வார் இந்த யூரோப் கண்ட்ரி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு போகுது. இஸ்ரேல்ல நடக்கிற காரியங்கள்லாம் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிற காலமாக இருக்குது. சோ இப்ப அறுவடையை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அநேக ஆத்துமாக்களை நம்ம இழந்து போயிடுவோம். சோ அதனாலதான் இன்னைக்கு அருமையான வசனத்தை நமக்கு கொடுக்குறாரு. உணர்ந்த அந்த வசனத்தை நம்ம படிப்போம்னா அதோடைய உள்ளான அர்த்தத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். சரி, நம்ம யாருக்காக இருக்கிறோம் இல்லையா? இப்ப நம்ம வேலை செய்யணும். யாருக்காக வேலை செய்யறோம் அப்படின்னா அவர் தான் இல்லையா? அவருடைய ராஜ்யத்துக்கு ஆட்களை நம்ம சம்பாதிக்க போறோம். சோ அப்ப ஓனர்ஷிப் யாரு? இந்த அறுப்பு இருக்கு, இந்த விளைச்சல் எல்லாம் விளைஞ்சிருக்கு, நம்மள வேலையாட்களா கூப்பிடுறாரு, டெடிகேட்டட் ஒர்க்கர்ஸ் வேணும்னு கூப்பிடுறாரு, எல்லாம் கரெக்ட். யாருக்காக நம்ம வேலை செய்யறோம்? அவருக்கு. எஜமான் அவர் தான். சோ எஜமானாகி ஆண்டவர் அவருடைய காரியத்துக்காக நம்மள வேலையாட்களா அனுப்புறார். சோ அப்போ நம்ம உணர்ந்தவர்களா அர்ப்பணிக்கிற வேலையாட்களாக நம்மள தகுதிப்படுத்தி கொண்டு முழு மனதோட அவருடைய காரியத்தை நம்ம செய்யும் பொழுது நம்மளை பார்த்துதான் சொல்றாரு, அறுப்புக்கு எஜமானாகிய அவருக்கு இல்ல அவரிடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள். சோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ரீட் பண்ணும்போது அவர்கிட்ட, ஆண்டவரே நான் அறுப்புக்கு ரெடியா இருக்கிறேன், அறுப்புக்கு நான் போகிறேன் இல்லையா? நான் ஒரு வேலையாட்கள் உமக்கு கொடுக்கப்பட்ட உம்மிடத்துல கொடுக்கப்பட்ட வேலையாள் இல்ல, எனக்கு நீங்க எல்லா விதத்திலயும் நான் அங்க போய் என்ன பேசணும் இல்ல, இந்த வார்த்தையை நான் எப்படி சொல்லணும், இதற்குரிய காரியங்கள் எல்லாம் எனக்கு விளக்கி சொல்லுங்க. இந்த வசனமானது எங்க விதைக்கப்படுகிறதோ
அங்க அந்த நிலமானது நல்ல நிலத்துல விழுகிற விதையாக 30, 60, 100 பலன் கொடுக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த விதைய நாங்க நட்டுட்டோம். ஆனா நீர் பாய்ச்சன ஒருத்தர் இருந்தாலும் விளைய செய்கிற தேவனாலே ஆகும். எல்லாம் விளைஞ்சிருக்கு சுவாமி. உம்முடைய ராஜ்யத்துக்கு ஆட்களை, அந்த ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறதற்கு எங்களை நீங்க அனுப்புங்க. இயேசு கிறிஸ்துக்கு எப்படிப்பட்ட ஒரு மனது இருக்கும் பாருங்க. திரளான ஜனங்களை பார்க்கிறாரு, அவ்வளவு மனதுருகிறாரு. அவருடைய மனதுருக்கம். இப்ப நம்ம எப்படி இந்த காரியத்தை நம்ம செய்ய முடியும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அதே மனதுருக்கம் நமக்குள்ளேயும் இருக்கணும். அப்போ இத்தனை என் ஃப்ரெண்ட்ஸா இத்தனை காலமா இருக்கிறாங்க, ஆனா அவங்க கிட்ட என்னால ஆண்டவருடைய வார்த்தையை என்னால சொல்ல முடியல. என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி இருக்காங்கன்னு எத்தனையோ பரிச்சயமானவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க, ஆனா ஆண்டவருடைய ரட்சிப்புல சால்வேஷன் அதை என்னால சொல்லவே முடியல. சரி, இப்ப நம்ம மிஷனரி ஒர்க் அப்படி சொல்றோம். இப்ப நான் மிஷனா புறப்பட்டு போறேன், வேலையால புறப்பட்டு போறேன். யார் வேலையாள் அப்படின்னா டெடிகேட்டட் ஒர்க்கர்ஸ் பார்த்துட்டோம். ஆனா கிறிஸ்துவை அறிந்த ஒவ்வொருவரும் ஒரு மிஷனரி. சோ இப்ப நான் கிறிஸ்துவை அறிந்து கொண்டேன்னா நம்ம கூட்டத்துல இருக்கிற அத்தனை பேரும் ஒவ்வொரு மிஷனரி. மிஷன் ஃபீல்ட் என்னது? எது அறுவடை பண்ண வேண்டிய நிலம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை அறியாத தெரியாத ஒவ்வொரு ஆத்துமாவும் மிஷன் ஃபீல்ட். சோ அப்போ நம்ம ஒரு மிஷனரி, மிஷன் ஃபீல்ட் நம்ம கையில நம்ம கண்ணுல பார்க்கிறோம். அதுதான் விளைச்சல் அதிகமா இருக்குன்னு நீங்க சொல்றீங்களே, 4 மாசம் ஆனா அறுத்துடலாம் அப்படின்னு சொல்றீங்கல்ல இந்த வயலை பார்த்து. யாரு உனக்கு மிஷன் ஃபீல்டுன்னு உன் கையிலேயே கொடுத்துடுறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு கமிஷன் கொடுத்திருக்கிறாரு இல்லையா? ஆண்டவர் பரமேறி செல்கிறதுக்கு முன்பாக ஒரு கமிஷன் கொடுத்திருக்கிறாரு. அதையும் நம்ம வாசிச்சிருவோம். மார்க் 16:15 நான் வாசிக்கிறேன். மார்க் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சோ அப்போ உலகம் எங்கும் போகணும் இல்லையா? இப்ப ஈஸி, உலகம் எங்கும் கனெக்ட் பண்றது ரொம்ப ஈஸி இல்லையா? த்ரூ தி வாட்ஸ்அப், என்ன மீடியால ஜூம் கால், இந்த மாதிரி உலகம் எங்கும் ஈஸியா கனெக்ட் பண்ணிடலாம். சோ உலகம் எங்கும் போய் தான் பண்ணணும்னு இல்ல, கனெக்ட் ஆகி சர்வ சிருஷ்டிக்கும் இல்லையா? சர்வ சிருஷ்டினா எல்லா கிரியேஷனுக்கும் என்ன பண்ணணும்னா சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சோ இந்த அறுப்பு அப்படின்றது என்னது அப்படின்னா சால்வேஷன் இல்லையா? ரட்சிப்பு. சோ அப்போ ஒரு ஆத்துமா ரட்சிப்புக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அது நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். சோ இப்படியாக ஒவ்வொருவரும் நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள்ல என்ன ஏஜ்னாலும் சரி, நான் ரொம்ப ஏஜ் ஆயிட்டேன், என்னால நான் வேலையாட்களா இருக்க முடியாது அப்படின்னு இல்லை. யாருனாலும் அறுப்புக்கு எஜமானா இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க, நம்மள எப்படியாவது எக்யூப் பண்ணிடுவார். இருந்த இடத்துல இருந்தே நிறைய பேர் நம்மள தேடி வருவாங்க ஆண்டவருக்கு பற்றி அறிந்து கொள்வதற்காக. சோ இதுக்கு ஏஜ் அதெல்லாம் கிடையாது. டெடிகேட்டட் ஹார்ட்டும் மைண்டும், நான் சுவாமி உம்முடைய லேபரரா, உம்முடைய வேலையாளா நான் ரெடியா இருக்கேன் சுவாமி, எனக்கு நீங்க வேலை கொடுங்க, என்னை எக்யூப் பண்ணுங்க, என்னை ரெடி பண்ணுங்க. நான் இருந்த இடத்துல எத்தனை பேருக்கு நிறைய நேரம் நம்ம போன்ல ஸ்பெண்ட் பண்றோம் இல்லையா? யாராவது ஒருத்தர் நமக்கு கால் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லி சால்வேஷன் இல்லையா, அத நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, ரட்சிப்பின் காரியத்தை அவர்களுக்கு சொல்லிட்டோம்னா, ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அதை விட ஒரு பெரிய சாட்சி ஒன்றுமே இல்லை. அப்போஸ்தலர் 1:8 நம்ம வாசிப்போம். நம்மளுடைய சாட்சி எப்படிப்பட்ட சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு அங்க அழகாக வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 1:8 நான் வாசிக்கிறேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமி கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். சோ அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய பலனை பெற்றுக்கொண்டு, இதுக்கு ஏஜ் டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. சின்ன பிள்ளைங்கனாலும் ஆண்டவரோட வசனத்தை சொல்ல ஆரம்பிக்கலாம். ரட்சிப்புக்கு அந்த பாதையில வழி நடத்தலாம். பெரியவங்க வயசானவங்க என்னால மூவ் பண்ண முடியலன்னு சொல்றவங்க கூட இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பின் வழிக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை பெற்றுக்கொண்டு சாட்சியா எங்கெல்லாம் போலாம் பாருங்க. பலன் அடைந்தா எங்கெல்லாம் போலாமா? எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும். சோ எந்த பார்ட் ஆஃப் த கண்ட்ரினாலும், எந்த பார்ட் ஆஃப் த உலகமானாலும் ஈஸியா கனெக்ட் பண்ணி அவர்களுக்கு ரட்சிப்பின் செய்தியை அறிவிப்பது நம்மளுடைய தலையாய கடமையா இருக்கு. சோ அப்படி நம்ம இருந்தோம்னா இந்த வேலையாளுடைய விட்னஸ்லயே அவர் சொல்வாரு, என்ன சொல்வாரு? ஐயோ நல்ல
உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ என்னிடத்துல வா அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ நம்ம அங்க போயிட்டு நான் இதெல்லாம் செஞ்ச சுவாமி, அதெல்லாம் செஞ்ச சுவாமி அப்படின்னா நம்ம வந்து அந்த ஆர்டர்ல இல்லையா, இப்ப இன்னைக்கு இந்த வசனம் சொல்லப்பட்டுக்கிற அந்த சீக்வென்ஸ்ல ஃபர்ஸ்ட் எஜமானிடம் நம்ம வேண்டிக் கொள்ளணும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி ஆகணும், டெடிகேட்டடா ரெடி ஆகணும். அதுக்கப்புறம் எந்த ஃபீல்டுன்னு நம்ம பார்க்கணும். அந்த அறுப்புன்றது என்னது? பீப்புள் ஹூ ஆர் ரெடி டு ரிசீவ் த மெசேஜ் ஆஃப் சால்வேஷன். அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி அவருடைய ராஜ்யத்திற்கு, அவருடைய வருகைக்கு முன்பாக நம்ம சேர்க்கிறவர்களாக நம்ம மாற்றிக்கொள்ளணும். மறுபடியும் நான் சொல்றேன், கிறிஸ்துவை அறிந்த ஒவ்வொருவரும் மிஷனரி. கிறிஸ்துவை அறியாத ஒவ்வொருவரும் நம்ம கூட இருக்கலாம், பக்கத்துல இருக்கலாம், பஸ்ல டிராவல் பண்ணலாம், ட்ரெயின்ல டிராவல் பண்ணலாம், நம்ம கூட ஒர்க் பண்ணலாம். இவங்க எல்லாரும் யாருன்னா மிஷன் ஃபீல்ட் இல்லையா? அப்ப அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்த வேண்டியது கிறிஸ்துவை அறிந்த நம்ம ஒவ்வொருவரும். சோ இப்ப நான் வந்து உடனே ஏசாயா என்ன சொல்வாரு? இதோ நான் வருகிறேன்னு சொல்வாரு. ஆனா உடனே என்ன சொல்வாரு? நான் வந்து பாவமுள்ள என்னுடைய உதடுகள் வந்து பாவமுள்ள உதடுகள்னு உடனே அவரை பரிசுத்தப்படுத்துறாரு. சோ நான் பரிசுத்தமா இல்ல, நான் வந்து தகுதி இல்ல அப்படின்னு நம்மள தனிமைப்படுத்தி கொள்ளுவது சரியல்ல. உடனே நம்ம அப்படி இருந்தோம்னா உடனே அவர்கிட்ட சொல்லும் போது அவர் நம்மளுடைய நாவையும் நம்மளுடைய இருதயத்தையும் பரிசுத்தப்படுத்தி அவருடைய ராஜ்யத்தின் காரியத்தை செய்கிறதற்காக நம்மளை தகுதிப்படுத்திடுவார். சோ நம்மள மிஷனரியா ஆக்குறது அவருடைய வேலை, அர்ப்பணிக்கிறது நம்மளுடைய வேலை. அறுப்பு எஜமானாகி அந்த அறுப்புக்கு எஜமானிடம் வேண்டிக் கொள்ள வேண்டியது நம்மளுடைய வேலை. நம்மள டெடிகேட் பண்ண வேண்டியது நம்மளுடைய வேலை. அவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துவாரு, நம்மளை கொண்டு அநேகரை ரட்சிப்பின் பாதையில வழி நடத்துவாரு. அப்ப அந்த அறுப்புன்றது, அந்த ஹார்வெஸ்ட்ன்றது பரலோக ராஜ்யத்துல சேர்க்கப்படுகிற ஆத்துமா. சோ இதை எப்போ செய்ய முடியும் அப்படின்னா, இயேசுவானவருக்கு இருந்த அதே மனதுருக்கம் நம்ம இடத்துல இருக்கும் பொழுது அப்படி செய்ய முடியும். நம்ம வேண்டிக் கொள்ளும் போது யார் நமக்கு கொடுக்கப்படுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிசுத்தாவியானவர். சோ பரிசுத்தாவியானவர் வரும் பொழுது அப்படி ஒரு உன்னத பலன் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா நம்மள அறியாமைய நம்ம ஒருவேளை உலக பிரகாரமான காரியங்களை செய்யும் போது பலவீனப்படலாம், ரொம்ப சோர்வா இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய காரியமா பரிசுத்தாவியானவரோட பலனை பெற்றுக்கொள்வோமே ஆனால் அவருடைய ஃபீல்டுக்காக நம்ம ஒர்க் பண்றதுல நமக்கு சோர்வு ஏற்படாது. நம்மளை கொண்டு அவர் அந்த காரியத்தை நிறைவேற்றுவார். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 9:37-38 வாசிக்கிறேன். தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.